குடியிருந்திருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதா. வேதாகமம் மந்திரம் என்ற தலைப்பின் கீழாக நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தில் ஒவ்வொரு நபர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில இந்த நாளிலே யோபு குறித்து இந்த நாளிலும் நாம் பார்க்கிறோம். யோபு வேதத்திலே ஒரு முக்கியமான ஒரு மனிதனாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த யோபு என்ற வார்த்தைக்கு வெறுக்கப்பட்டவன் அல்லது துன்பப்படுகிறவன் என்று பொருள். இந்த யோபு என்ற வார்த்தை வேதாகம வரலாற்றின்படி இந்த யோபு ஆபிரகாம் காலத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. இந்த வரலாற்று நாட்கள் கணக்கு பிரகாரமாக இந்த யோபு ஆபிரகாம் காலத்திலே ஒரு வாழ்ந்த மனுஷன். ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்றால், இஸ்ரவேலை குறித்தான ஒரு வரலாறு யோபு புஸ்தகத்திலே கிடையாது. சங்கீதத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு புத்தகம், அதே போல நாளாகவும் ராஜாக்கள் அதையெல்லாம் முடிந்த பின்பு வர ஒரு புஸ்தகம் தான் இந்த யோபு. ஆனால் அதனால இந்த ராஜாக்கள் காலத்தில் தான் இந்த யோபு வாழ்ந்திருக்காரு என்று நாம் சொல்ல முடியாது. வேத ஆராய்ச்சியின் பிரகாரமாக இந்த யோபு ஆபிரகாம் காலத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன். அதற்கான காரணம் என்ன அப்படின்னும் போது, யூதர்களுடைய வரலாறு, அது இஸ்ரேலுடைய வரலாறு இந்த புஸ்தகத்திலே இல்லாததுனாலதான் இது ஒரு அவர்களுக்கு முற்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷனாக இந்த யோபு இருக்க முடியும் என்று ஆராய்ச்சிகள் மூலமாக சொல்லப்படுகிறது. யோபு என்ற வார்த்தைக்கு வெறுக்கப்பட்டவன் அல்லது துன்பப்படுகிறவன் என்று யோபு நமக்கு தெரிந்ததான். மிகவும் துன்பப்பட்ட ஒரு மனுஷன், தன்னுடைய உத்தமத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் தன்னுடைய உத்தமத்தை அவன் கைவிடாத ஒரு மனுஷன் இந்த யோபு. பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரத்திலே யோபுக்கு நிறைய சம்பத்துகள், மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை உடையவனாக இந்த யோபு இருந்திருக்கிறான். முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோம், முதல் ஒரு 10-15 வசனத்திலே நாம் பார்க்கும்போது யோபு மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். தேவன் இவனை அவ்வளவு விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆடுகள், ஒட்டகங்கள், மாடுகள், அநேக ஆசீர்வாதங்கள் இவன் இருக்கிறான். இந்த ஊச் எந்த தேசத்திலே இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவை போல ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இந்த யோபு வாழுகிறான். இவ்வளவு ஒரு செல்வந்தனாக, இவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் இவன் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறவனாக இவன் இருந்திருக்கிறான். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைய சொத்து கொடுத்து வச்சிருக்கான். அவ்வளவு ஆஸ்திகளை, அவன் செல்வங்களை அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வச்சு, இந்த பிள்ளைகளை எல்லாம் கூட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளை கூட்டு விருந்து, டெய்லி விருந்து சாப்பிடுவார். அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு டெய்லி விருந்து சாப்பிட்டுட்டு, விருந்து சாப்பிட்டதுக்கு முன்பு இவன் செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, தன்னுடைய தேவனுக்கு அவன் பலிகளை செலுத்துகிறான். ஏன், என்ன காரணத்தினால அவன் பணி செலுத்துகிறானா, தன்னுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே என்ன சொல்றது, ஒரு விளையாட்டுத்தனமாகவோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையோ தேவனை அவர்கள் தூஷித்திருந்தால், தேவனை அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லி இருந்தால், அது அந்த பிள்ளைகள் மேல் அந்த பாவம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் ஒவ்வொரு நாளும் அவன் தேவனுக்கென்று பலிகளை செலுத்துவான். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அனைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலே செய்து வருவான். பாருங்க, அவ்வளவு செல்வந்தன், அவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும் தேவனிடத்தில் அந்த கொண்ட விசுவாசத்தின் பிரகாரமாக தன்னுடைய குமாரர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பார்களோ என்று பயந்து அவன் தேவனுக்கு தகன பலிகளை செலுத்துவான். இந்த அளவுக்கு அவன் செல்வந்தனாய் இருந்தும் உத்தமனாக அவன் வாழ்கிறான். ஒரு தூய்மையுள்ள ஒரு வாழ்க்கையை அவன் வாழுகிறான். பிற்பாடு பார்க்கிறோம், அவன் சாத்தானால் சோதனை செய்யப்படுகிறான். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், 8வது வசனத்திலே தேவ சமூகத்திலே சாத்தானும் நிற்கிறது. தேவன் சாத்தானை பார்த்து கேட்கிறார், என்னுடையவனுக்கு பயந்தவனாகி யோபை நீ பார்த்தாயா அப்படின்னு கேட்கும் போது, அவனை போல ஒரு மனுஷன் இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது அந்த சாத்தான் சொல்றான், நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், நீர் அவனை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர், அதனால அவன் உத்தமனாக இருக்கிறான், அவனுக்கு எல்லாவற்றையும் நீங்க கொடுத்திருக்கீங்க, அதனால அவன் உத்தமனாக இருக்கிறான் என்று இந்த சாத்தான் சொல்கிறான். அப்போது தேவன் சாத்தானை பார்த்து சொல்றாரு, சரி, நீ அவனோட உயிரை மாத்திரம் எடுக்காத, மற்ற எல்லா சம்பத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா செல்வத்தையும் அவனை விட்டு எடுத்து விடு அப்படின்னு சொல்லும் போது அவன் எல்லாவற்றையும் ஒரே நாள்ல இழந்து விடுகிறான். இந்த ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் அவன் ஒரே நாளிலே இழந்து விடுகிறான். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே இறந்து விடுகிறார்கள். அப்படி இருந்தும் பார்க்கிறோம், அவன் அவ்வளவு ஒரு சோதனை உணர்ந்தும் அவன் தன்னுடைய உத்தமத்தை விட்டு அவன் விலகவில்லை. அதே போல 2வது முறையும் தேவன் சமூகத்திலே சாத்தான் இருக்கும் போது அடுத்தது என்ன, அவனுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் எல்லாம் இருக்குது அப்படின்னும் போது மறுபடியும் தேவன் சொல்லுகிறார், அவன் உயிரை மாத்திரம் எடுக்காத, இன்னும் என்ன வேணாலும் அவனை செய்து கொள்ளு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு பயங்கரமான வியாதிகளை
இந்த சாத்தான் கொண்டு வருகிறான். உடல் முழுவதும் வியாதியை கொடுக்கிறான். அப்படி பார்க்கும்போதும் அவன் உத்தமமாய் ஜீவிக்கிறான். அவனுடைய மனைவியே என்ன சொல்றார், அவளை பார்த்து சொல்றார், இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி இருந்தும் யோபு தன்னுடைய உத்தமத்தில் இருந்து அவன் விலகவில்லை. தேவனுக்கு பழி செலுத்துவதில் அவன் தவறவில்லை. தேவனை தொழுது கொள்வதில் அவன் தவறவில்லை. தேவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதிலே அவன் தவறவில்லை. தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சிலங்க எல்லாவற்றையும் இழந்த போதிலும் தேவனை துதிப்பதிலே அவன் தவறவில்லை. தன்னுடைய பாடுகள் எல்லாவற்றிலும் அவன் பொறுமையாக இருந்தான். பொறுமை அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது யோபு தான் இல்லையா? அவ்வளவு பாடுகளும் துன்பங்களும் வந்திருந்தாலும் அவன் பொறுமையாக அவன் இருக்கிறான். தன்னுடைய மனைவி தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் இவனுக்கு விரோதமாக பேசும்போது கூட இவன் தேவனை ஒருபோதும் தூஷிக்கவில்லை. மாறாக என்ன செய்யறான், தன்னுடைய நண்பர்களுக்காக தேவனிடத்தில் அவன் ஜெபம் செய்கிறான். தேவனை குறித்து ஒரு வார்த்தை கூட இவன் தூஷணமாக ஒரு வார்த்தை கூட இவன் பேசவில்லை. அவர் சொல்ற ஒரு வார்த்தை பார்க்கிறோம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று மாபெரும் உறுதியோடு வாழ்ந்திருக்கிறான் இந்த யோபு. இந்த காலத்திலே இந்த சூழ்நிலை, இந்த உலகத்தின் சூழ்நிலை நிச்சயமாக இந்த மாதிரி வார்த்தைகளை நம்மளால் சொல்ல முடியுமா என்று நாமே நம்ம சிந்தித்து பார்க்க எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான் பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். தாவீதும் சங்கீதத்தில் இந்த வார்த்தைகளை சொல்றது நம்ம பார்க்கலாம். ஆனால் தாவீதுக்கு முன்பு பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்த யோபு இந்த வார்த்தைகளை அவன் சொல்லியிருக்கிறான். அந்த இடத்துல தேவனிடத்திலே கொண்ட விசுவாசத்திலே இவன் உறுதியாய் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்துகிறான். தன்னை குற்றப்படுத்தின தன் நண்பர்களுக்காக அவன் தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிறான். இவ்வளவு அவன் உத்தமத்திலே தன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாய் இருந்தான். தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் இருந்தான். அவன் பொறுமையாய் எல்லாம் தேவன் அவனுடைய அந்த உத்தமத்தை பார்க்கிறான். 8வது வசனத்தில் சொல்லும் போது பாருங்க, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்னு யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தேவனே யோபை குறித்து சொல்லுகிறார் இல்லையா? இந்த வார்த்தை அவன் இறுதி வரையிலும் அப்படியே இருக்குது. அவனிடத்துல கடைசி வரைக்கும் அந்த உத்தமம் அவனிடத்துல இருக்கிறது, அந்த சன்மார்க்கம் அவனிடத்துல இருக்கிறது, தேவனுக்கு பயந்திருப்பது அவனிடத்துல இருக்கிறது, பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறது அவனிடத்துல இருக்கிறது, பூமியிலே அவனை போல ஒருவனும் இல்லை அப்படின்ற அந்த வார்த்தையும் அவன் அப்படியே கடைசி வரைக்கும் தன்னுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் அதை அப்படியே கைப்பிடித்து அவன் வாழ்கிறான். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை, துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் எதிலுமே இவன் அந்த உத்தமத்திலிருந்து அவன் விலகவில்லை. இதை தேவன் நோக்கி பார்க்கிறார். கடைசியில பார்க்கிறோம், அவன் முன்பு வைத்ததை விட இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றான். இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதை தான், புதுசாக ஒன்றுமே. அப்போ அந்த அவன் அந்த உத்தமத்திலும் தன்னுடைய அந்த சன்மார்க்கத்திலும் அவன் நிலைத்திருந்து, பாடுகள் மத்தியிலும் அவன் நிலைத்திருந்து, சோதனைகள் மத்தியும் அவன் நிலைத்திருந்து உறுதியா இருந்ததினாலே அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உடையவனாக அவன் மாறினான். இந்த எல்லாவற்றையும் தேவன் இரட்டிப்பாக கொடுத்தாராம். அவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் எல்லாரும் பிறந்தார். அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் அவன் உலகத்திலே அவர்களை போட ஒரு அழகான பெண்களே இல்லையா? இந்த அளவுக்கு அவ்வளோ அழகையும் அவர் சௌந்தரியத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாருமே இந்த ஜெமிமா என்ற பேரு தான் எல்லாரும் பெரும்பாலும் வைப்பாங்க இல்லையா? ஜெமிமா என்பது யோபுனுடைய ஒரு மகளுடைய பெயர். ஜெமிமா என்றாலே அழகுள்ளவள் அப்படின்னார். அப்போ அந்த அழகுள்ள ஒரு சௌந்தரியம் உள்ள ஒரு பெண் பிள்ளைகள் அவனுக்கு பிறந்திருக்கிறார். தன்னுடைய 140 வயதிலே அவன் மாறுகிறான். ஒரு சில பலவீனங்களை நாம் யோபுவிடத்திலே பார்க்கிறோம். என்னன்னா, தன் தேவனுக்கு விசுவாசத்துல அவன் உறுதியா இருக்கிறான். இருந்தாலும் என்னன்னா, தன்னுடைய வாயின் வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகள் அவன் ஒரு பயத்தினாலேயோ அல்லது ஒரு சின்ன வேதனையாலோ ஒரு சில வார்த்தைகளை அவன் பேசுகிறான். தன்னுடைய பிறந்த நாளை அவன் சபிப்பது போல ஒரு சில வார்த்தைகளை அவன் பேசுகிறான். இதெல்லாம் அவனிடத்துல இருக்கிற ஒரு சின்ன சின்ன குறைகள் தான். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலும் அவன் தன்னுடைய விசுவாசத்திலிருந்து அவன் விலகவில்லை என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், யோபின் பொறுமையை குறித்து, இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செய்கையின் முடிவை கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். யோபின் பொறுமையை குறித்து இந்த இடத்துல யாக்கோபு ஆசிரியர் சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். ஒரு பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக யோபு இருக்கிறார். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? யோபுடைய பொறுமை. பொறுமை மிக மிக அவசியமான ஒரு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் பாருங்க, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. பொறுமை கூட இல்ல, நீடிய பொறுமை. அது ரொம்ப ரொம்ப இந்த பொறுமை நாம் யோபின் இடத்துல இந்த நாளிலே கற்றுக்கொள்கிறோம். பாருங்க, தேவனே மிகவும் பொறுமையுள்ள ஒரு தேவன் தான் இல்லையா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம் பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். தேவனும் நீடிய பொறுமையுள்ள ஒரு தேவன் இல்லையா? ஏன் தேவன் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும், எல்லாரும் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று
தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் இல்லையா? அப்ப தேவனிடத்திலே நாம் வழிபடுகிற அந்த தேவனை நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கும்போது நம்ம இடத்திலும் அந்த பொறுமை நிச்சயமாக இருக்க வேண்டும். யாக்கோபு சொல்லும்போது அதான் சொல்றாரு, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போ அந்த வசனம் சொல்லுது, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. யாக்கோபு ஆசிரியர் கேட்கிறார் இல்லையா? அப்ப அந்த பொறுமைக்கு யோபு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். நம்ம இடத்திலும் அந்த நீடிய பொறுமை இருக்க வேண்டும். தேவனும் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார், நாமும் அந்த நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நாமும் இருக்க வேண்டும். கர்த்தரின் செய்கையின் முடிவை பார்த்தீர்களே என்று கேட்கிறார். அப்போ நாமும் இந்த உலகத்தின் துன்பத்தில் மத்தியிலும், கஷ்டங்கள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும் நாமும் பொறுமையோடு இருப்போமே ஆனால், நம்முடைய விசுவாசத்தை நாம் கைவிடாமல் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து நாம் பொறுமையோடு இருப்போமே ஆனால், தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிச்சயம் கொடுத்ததான் இந்த யோபினிடத்தில் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். யோபின் அந்த பொறுமைக்கு கிடைத்த பலன், அவன் பிற்பாடு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நாமும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், நமக்கு நேரிடுகிற இந்த உலகத்தின் சோதனையிலும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும், விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். இப்பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை யோபின் மூலமாக நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.